இந்தியாவுக்குள் சுதந்திரத்தை கோருகிறோமே தவிர இந்தியாவில் இருந்து வெளியேறும் சுதந்திரத்தை தாங்கள் கேட்கவில்லை என பிணையில் வெளிவந்துள்ள கனயாகுமார் தெரிவித்துள்ளார். தேச துரோக குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கனயாகுமார் 20 நாட்களுக்கு பிறகு பிணையில் வெளிவந்துள்ளார். பின்னர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் கூடியிருந்த மாணவர்களிடையே சுமார் 1 மணி நேரம் உரையாற்றிய கனயாகுமார், மோசமான பிரச்சனைகளில் இருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என கூறுவது எப்படி குற்றமாகும் என கேள்வி எழுப்பினார். இந்திய அரசியல் சட்டத்தின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் தமக்கு அழுத்தமான நம்பிக்கை இருப்பதாக அவர் கூறினார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் நன்மதிப்பை குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டதாகவும் கனயாகுமார் குற்றம் சாட்டினார். மாணவர்களை ஒடுக்க முயல்வதன் மூலம் போராட்டத்தை ஒடுக்க முடியாது என்றும் கனயாகுமார் கூறினார். கனயாகுமாரின் உணர்ச்சிகரமான உரையை பல்கலைக்கழக வளாகத்தில் கூடியிருந்த மாணவர்கள் உற்சாகத்துடன் கரவொலி எழுப்பி கேட்டனர். தேச துரோக குற்றச்சாட்டின் பேரில் கடந்த மாதம் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்ட கனயாகுமாருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் 6 மாதங்கள் இடைக்கால ஜாமீன் அளித்துள்ளது.